பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜயின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மக்களின் குறைகளை தீர்க்கும் இடமாக மாறவுள்ள விஜயின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புது பொலிவுடன் தயாராகி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தற்போது அதிநவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தலைமைச் செயலக பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள், சொந்த தொகுதி பக்கமே வரமாட்டார்கள் என்ற ஒரு பொதுவான பிம்பம் உண்டு. அந்த பிம்பத்தை உடைக்கும் வகையில் தனது தொகுதி மக்கள் தன்னை எப்போது வேண்டுமானாலும் எளிதாக அணுகலாம் என்பதை உறுதிப்படுத்தவே இந்த அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் போர்க்கால அடிப்படையில் புனரமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த அலுவலகம் தொகுதி மக்களின் குறைகளை கேட்கும் முக்கிய மையமாக செயல்பட உள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி அமர்ந்து செல்ல விசாலமான வரவேற்பறை, மக்கள் பரிசீலனை பகுதி, பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் அனைத்தும் உடனுக்குடன் கணினியில் பதியப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கொடுத்த மனுக்களின் நிலை குறித்து மனுதாரர்களின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் உடனுக்குடன் தகவல் அனுப்பப்படும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளது. தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் அல்லது அவரது பிரத்யேக பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டங்களை நடத்த ஏதுவாக தனியாக ஒரு பிரம்மாண்ட அறையும் தயாராகி வருகிறது. அலுவலகத்தின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்கள் எந்நேரமும் தொடர்பு கொள்ளும் வகையில் பிரத்யேக உதவி எண்களும் இங்கு செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் சென்னை கோட்டையில் மாநில நிர்வாக பணிகளை கவனித்தாலும் வாரத்தில் சில நாட்கள் அல்லது மாதத்திற்கு சில முறை நேரடியாக பெரம்பூர் அலுவலகத்திற்கு வந்து மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் இல்லாத நாட்களிலும் மக்களின் கோரிக்கைகளை கேட்டு உடனுக்குடன் தலைமை செயலகத்திற்கு அனுப்பி தீர்வு காண தகுதியான தனி அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் குழு இந்த அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதுப்பிப்பு பணிகள் இன்னும் சில வாரங்களில் நிறைவடைந்து முதலமைச்சர் விஜயின் கரங்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. முதலமைச்சரான பிறகும் தனது தொகுதி மக்கள் மீதான பாசத்தையும் கடமையையும் நிரூபிக்கும் வகையில் தயாராகி வரும் இந்த ஹைடெக் அலுவலகம் பெரம்பூர் பகுதி மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் பலத்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் தாரிணி.